Hello friends, welcome to 5 second GK. இந்த வீடியோவில் ஜியோகிராஃபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் செப்டம்பர் 6. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட புவியியல் வினாக்கள் தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற மூலமாக அப்கமிங் எக்ஸாம்ஸில் ஜியோகிராஃபிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965இல் இந்திய அரசு டேஸ் என்னும் இடத்தில் துவக்கியது. விடை காண்ட்லா. சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. விடை 1970. மத்திய உப்பு மற்றும் கடலாராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? விடை பவுநகர். அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் என்பவை: 1. சிங்கவால் குரங்கு ஸ்லிண்டர் லோரிஸ் பெரிய ஃபைட் ஹார்ன்பில். 2. ருத்ராட்ச மரம் கருப்பு பிளம் காட்டு டக்மான் மற்றும் காப் மரம். 3. மெல்லிய லோரிஸ் கருப்பு பிளம் சிங்கவால் குரங்கு பச்சை குழி வைப்பர். விடை கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரி. பின்வரும் பறவைகள் சரணாலயத்தை அதன் மாவட்டத்துடன் பொருத்தவும். விடை 1, 3, 4, 2. வேட்டன்குடி சிவகங்கை, மயூரா தோட்டம் தூத்துக்குடி, எல்லோடு ஈரோடு, கரைவெட்டி அரியலூர். 2017 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளியின் பெயர்? விடை ஒக்கி. பின் வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? விடை இன்சாட் 3D. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தில் 1 சதுர கிலோமீட்டரில் மக்கள் தொகை அடர்த்தி? விடை 555. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அடர்த்தி 382 பேர். கூற்று 1. காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. கூற்று 2. பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. பின் வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? நதிகள் மற்றும் துணை நதிகள். விடை 3 மற்றும் 4. பல்வேறு உபயோகங்களுக்கு பயன்படும் நமது பாரம்பரிய ஆற்றல் வளங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. விடை மரபுசார் ஆற்றல் மூலங்கள். மனிதனால் உருவாக்கப்படும் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மானுடவியல் மாசுக்கள். சரியான இணையை கண்டறிக. விடை 2 மற்றும் 3 மட்டும். கிர் தேசிய பூங்கா குஜராத், காசிரங்கா தேசிய பூங்கா அசாம், பெரியார் தேசிய பூங்கா கேரளா, மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா அந்தமான் மற்றும் நிக்கோபார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ் வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? விடை குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும். பொருத்துக. விடை 4, 3, 1, 2.
கொல்லேறு ஏரி ஆந்திர பிரதேசம், லோக்டாக் ஏரி மணிப்பூர், சாம்பார் ஏரி ராஜஸ்தான், சாஸ்தம் கோட்டா ஏரி கேரளா. ரயில்வே மண்டலங்களை அவற்றின் தலைமையகத்துடன் பொருத்தவும். விடை 3, 4, 1, 2. தென்கிழக்கு கொல்கத்தா, தெற்கு மத்திய செகந்திராபாத், கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர், மேற்கு மத்திய ஜபல்பூர். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது? விடை 12வது. எவை தேசிய கால்நடை பணியின் நோக்கங்கள்? 1. கால்நடைத்துறையின் நிலையான வளர்ச்சி. 2. வடகிழக்கு பிராந்தியத்தில் பன்றி வளர்ச்சியை மேம்படுத்துதல். 3. தீவனம் மற்றும் தீவனத்தை மேம்படுத்துதல். விடை 1, 2 மற்றும் 3. புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டது? விடை தஞ்சாவூர். ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் டேசாம் ஆண்டு மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது? விடை 1972. பின்வரும் நதிகளை அது உருவாகும் இடத்துடன் பொறுத்து. விடை 2, 4, 1, 3. ரவி இமாச்சல பிரதேசம், கங்கா உத்தரகாண்ட், சம்பல் மத்திய பிரதேசம், மகாநதி சத்தீஸ்கர். தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக சிரோச்சோரா தாயிஸ் என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் ஆகும்? விடை வண்ணத்து பூச்சி. பொருத்துக. விடை 3, 4, 1, 2. தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள், சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, வெள்ளி புரட்சி முட்டை. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம்? விடை காற்றாலை. பொருத்துக. சிறிய துறைமுகங்கள் மாவட்டங்கள். விடை 2, 4, 1, 3. எண்ணூர் சென்னை, திருச்சோபுரம் கடலூர், புன்னைக்காயல் தூத்துக்குடி, திருக்கடையூர் நாகப்பட்டினம். பொருத்துக. விடை 1, 2, 3, 4. ஜூம் அசாம், புனம் கிருஷி கேரளா, பொடு ஆந்திர பிரதேசம், பீவார் மத்திய பிரதேசம். கூற்று 1. இடற்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். கூற்று 2. இடற்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? விடை 3 மற்றும் 4. கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம், நாமக்கல் முட்டை நகரம், தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம்? விடை ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசம். கீழ்காணும் பட்டியலில் உள்ளனவற்றை சரியாக பொருத்துக. விடை 4, 3, 1, 2. லூ தார் பாலைவனம், ஃபான் ஆல்ப்ஸ், சின்னுக் ராக்கி, போரா இத்தாலியில் மத்திய தரைக்கடல். தெப்சா கணவாய்
டேஸில் உள்ள குல்லு மற்றும் ஸ்பிட்டி மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? விடை ஹிமாச்சல் பிரதேசம். ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டமானது? விடை ஜல் ஜீவன் மிஷன். கீழ்கண்ட மண் வகைகளில் எது இந்தியாவின் பெரும் பரப்பை கொண்டுள்ளது? விடை வண்டல் மண். சரியான இணையை கண்டறிக. விடை 1 மற்றும் 4. வடமத்திய ரயில்வே அலகாபாத், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர், தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத், கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர். கூற்று 1. பூமியின் மேற்பரப்பில் சில காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து வீசுகிறது. கூற்று 2. இவ்வாறு வீசும் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் அல்லது கோள் காற்றுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. நண்பர்களுக்கான கேள்வி: மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.